பிரைஸ் தி லார்ட். கர்த்தரோட நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது கர்த்தருடைய அபிஷேகம். அடுத்து அபிஷேகத்தின் ரகசியங்களை பார்க்க போகிறோம். இன்னைக்கு எவ்வளோ பேர் உபவாசம் எடுத்து ஜெபம் பண்ணுறாங்க, ஆனால் அவங்களுக்குள்ள இருக்கிற கவலைகளும் அவங்களை விட்டு போகலை. வியாதிக்காக ஜெபிக்கிறாங்க, ஆனால் அந்த வியாதி இன்னைக்கும் சுகமானதே கிடையாது. ஏன் வேதத்தை எடுத்து வாசிக்கிறாங்க, சமாதானம் உண்டானதே கிடையாது. ஏன் இதெல்லாம் இவ்வளோ செய்த எங்களுக்கு எதுவுமே நடக்கலைன்னா உங்களுக்குள்ள கர்த்தருடைய அபிஷேகம் இல்லை. அதனால தான் இன்னைக்கு நிறைய பேர் இந்த ஆபாச படங்களுக்கும் இன்னைக்கு தவறான காரியங்களுக்குள்ளும் இந்த ஆல்கஹால் அடிக்ட்டு இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள பாவம் செய்கிற ஜனங்க ஏன் விடுதலை ஆகலைன்னா அவங்களுக்குள்ள என்ன இல்லை, அபிஷேகத்தினால மட்டும்தான் உங்களுக்கு அந்த விடுதலை கிடைக்கும். அதனால தான் ஏசாயா 10:27 சொல்றாரு, அபிஷேகங்கள் நுகத்தை முறைக்கும்னு சொல்லுது. அப்போ ஒரு எருது கழுத்துல, ஒரு மாட்டு கழுத்துல ஒரு பெரிய கோல் இருக்குதுன்னா அதுக்கு யாராவது ஒருத்தர் உதவி செய்தால் தான் அதுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம்லாம் திரும்ப முடியும். உதவி செய்யாமல் அதனால் எதை செய்ய முடியாது. அதே போலத்தான் இப்படிப்பட்ட பாவங்களும் இப்படிப்பட்ட இச்சைகளும் ரகசிய பாவங்களும் தெரியாமல் செய்கிற பாவங்களை விடுதலை ஆகிறதுக்கு உங்களுக்கு தேவையானது அபிஷேகம். அபிஷேகத்தால் மட்டும்தான் இந்த பிசாசு கிரிகள் நீங்கள் விடுதலை ஆக முடியும். இந்த நுகம் அப்படின்னு இருக்கிறதுல ஏசாயால, இந்த நுகம் வான மண்டலத்தில், பரலோகத்தின் மண்டலத்தில் இது ஒரு பிசாசு. இந்த பிசாசு எதுக்கு பயப்படுவான்னா உங்க உபவாசத்திலேயோ உங்க ஜபத்துக்கு பயப்பட மாட்டான். அவன் பயப்படுறதே கர்த்தருடைய அபிஷேகம் உனக்குள்ள இருந்தா மட்டும்தான். அதுக்கு தான் அபிஷேகம் அப்ப எங்க தான் கிடைக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆண்டவர் ஒரு பாத்திரத்துல வைக்க விரும்புறார் அவருடைய அபிஷேகம். அந்த பாத்திரத்தை இந்த பூமியில பார்க்கிறார். பார்த்தாக்கா எல்லா மனுஷனுக்குள்ள அந்த பாத்திரம் இருக்குதான். அப்போ அவர்கிட்ட கேட்கறவங்களுக்கு அவர் அந்த அபிஷேகத்தை பாத்திரத்துல வைக்கிறவர். அதுதான் உங்களுடைய இருதயமா இருக்குது. அதே போல்தான் ஒரு எக்ஸாம்பிள் பைபிள்ல எலியாவை பார்த்தார். எலியாவுக்குள்ள அந்த பாத்திரம் இருந்துச்சான். கர்த்தரோட அபிஷேகம் வைத்தாராம். மரித்தவர்களெல்லாம் உயிரோடு எழுப்ப ஆரம்பிச்சாராம் எலியா. 2 ராஜாக்கள் 13வது அதிகாரம் 20-21 வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அதுல தெரியும். அடுத்த புதிய ஏற்பாடுல பவுலுக்குள்ள வச்சாராம் அவருடைய அபிஷேகம். ஏன் கர்த்தர் பவுலுகளை வச்சாருன்னா பவுலுக்குள்ள அந்த பாத்திரம் இருந்துச்சான். அதனால தான் பவுலு பிசாசுங்களெல்லாம் துரத்துறாரு கர்த்தருடைய நாமத்துல. அடுத்து அவருடைய கர்ச்சிஃப் எடுத்து அடிச்சாலே பிசாசு ஓடுது, எல்லாமே கீழ்ப்படியுது. நீங்க அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா பேதுருக்குள்ளே வச்சாராம் கர்த்தருடைய அபிஷேகம். அதனால பேதுருடைய நிழலை தொட்டு அநேக பேர் குணமாகனான்னு வேதம் சொல்லுது. பேதுரு அநேக பிசாசு பிடியில் இருக்கிறவங்களை விடுதலை செய்தாருன்னு வேதத்துல சொல்லுது. அப்ப பாத்திரம், அந்த பாத்திரம் எங்க இருக்குது? கர்த்தர் பாத்திரத்துக்குள்ள வைக்கணும்னு விருப்பப்படுகிறாருன்னா அது உங்களோட இருதயம் தாங்க. இன்று இந்த மெசேஜ் கேட்டுன்னு இருக்கிறீங்கன்னா இப்பவே அப்பா அந்த பாத்திரம் தானே எங்களுக்குள்ள இருக்குது, நீங்க கண்டீங்க, இந்த பாத்திரம் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம், எங்களை அபிஷேகத்தால் நிரப்புங்க கேட்டு பாருங்க. அந்த அபிஷேகம் கர்த்தர் உங்களுக்குள்ள நிரப்புவார். பாருங்க, என்னைக்கு நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்களோ அன்னைக்கே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்துட்டார். ஆனா ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்ததுனுமே நீங்க அந்நிய பாஷையை பெற்றுக்கொண்டு நீங்க அந்நிய பாஷையில பேசிக்கின்னு சில பேர் துக்கப்படுத்துறவங்களா இருக்கிறீங்க ஆவியானவரை. ஏன்னா நீங்க அந்நிய பாஷை பேசினே இருக்கிறீங்க, ஆனா நாளைக்கு ஏன் ஆண்டவர் என்னை கைவிட்டீங்க, அந்நிய பாஷை பேசினே இருக்கிறீங்க, அவ்வளோ கெட்ட வார்த்தைகளை பேசுறீங்க. நீங்க யாரை துக்கப்படுத்துறீங்கன்னா உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர். தயவுசெய்து அந்த காரியத்துல அந்த மாதிரி பாவங்களை செய்யாதீங்க, ஆவியானவர் துக்கப்படுத்தாதீங்க. இன்னைக்கு எத்தனையோ பேருக்குள்ள பெருமை, நான் மட்டும்தான், என்னால் மட்டும்தான் முடியும், நான் ஜெபம் பண்ண எல்லாமே ஆயிடும், பெருமை. அப்போ ஆவியானவரை நீங்க உள்ள வச்சுக்கின்னு என்ன பண்றீங்கன்னா துக்கப்படுத்துறீங்கன்னு சொல்றாங்க. அப்போ அபிஷேகம் அதுக்கு ஒரு விலை மதிப்பு இருக்குது. இட்ஸ் அ காஸ்ட் ஆஃப் அனாயிண்டிங்னு இருக்குது. அந்த விலை மதிப்பு என்னன்னா உங்களுடைய இருதயம் தான் ஆண்டவர் சொல்றார். உங்களுடைய இருதயம் ஆண்டவர் பார்க்கிறார். ஃபர்ஸ்ட் அபிஷேகம் உங்களுக்குள்ள வைக்கணும்னா உங்களுக்குள்ள தாழ்மை இருக்குதா, அந்த அம்பல்னஸ் இருக்குதா, அதை பார்த்து தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள அந்த அபிஷேகத்தை வைப்பாராம். அபிஷேகம் பெற்றுக்கொண்டு மிஸ்யூஸ் பண்ணா என்ன நடக்கும்னு சொல்றேன் கேளுங்க. இப்போ கர்த்தருடைய அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்குது. அதை நீங்க தவறா யூஸ் பண்ணீங்கன்னாக்கா, பணத்துக்காக இல்லை உங்களுடைய பெருமைக்காக அந்த அபிஷேகம் யூஸ் பண்ணீங்கன்னா கர்த்தருடைய ராஜ்யம் வளராது, பிசாசின் ராஜ்யம் தான் வளரும். அதனால தான் கர்த்தருடைய அபிஷேகத்துல கீழ்ப்படிந்து அவருக்குன்ற ஊழியத்தை நீங்க செய்யுங்க. பாருங்க, ஆவின் மண்டலத்துல இந்த ஸ்பிரிச்சுவல் ரேம்ல இந்த நுகம்
அதுதானே நமக்குள்ள இருக்குது, நம்ம கழுத்து மேலே. அது உடைக்கணும்னா, ஆனால் ஆவின் மண்டலத்தில் இது சாத்தான். அது அபிஷேகத்தினால மட்டும்தான் அவன் ஓடுவான் வெளியே. அதே போல் தான் இன்னைக்கு நிறைய பேர் சிக்கா இருக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஏன் இன்னைக்கு நான் வாழணும், எதுக்காக நான் வாழணும், ஒரு கேள்விக்குறியா இருக்குது. இப்படியேப்பட்டவங்களுக்குள்ள தான் இந்த நுகம் இருக்குது. நான் சொல்றேங்க, கர்த்தருடைய நாமத்துல ஒருவேளை இப்படியேப்பட்ட நுகம் உங்க கழுத்தில் இருக்குதுன்னா, கர்த்தருடைய அபிஷேகத்தால இப்பவே அதை நான் முறைக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினால அது எல்லாமே உடைந்து போகட்டும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால. யாக்கோபு 4:7 சொல்றார் கர்த்தர், பிசாசை எதிர்த்து நில்லுங்க, அப்போது அவன் உங்களை விட்டு ஓடி போவான்னு. பாருங்க, நான் தள்ளப்பட்டுவேன், நான் கவலையோடு இருக்கிறேன், என் வாழ்க்கை முழுதும் மன அழுத்தம், எனக்கு எப்பயுமே போராட்டம், நுகம் உள்ள இருக்குது. ஏன் நீ உபவாசம் எடுத்து இதுல இருந்து விடுதலை ஆகணும்னா, உனக்குள்ள என்ன இல்லை, அபிஷேகம் இல்லை. அதனால்தான் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல 26வது வசனத்திலிருந்து நீங்க கீழே அப்படியே வாசனையா வந்தீங்கன்னாக்கா, இந்த பூமியில கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாராம். அதிகாரம் எங்க இருக்குதுன்னா, அபிஷேகத்துக்குள்ள அது இருக்குது. அதனால்தான் பிசாசானவன் நமக்குள்ள இருக்கிற அதிகாரத்தை மறிச்சிட்டான். எங்க அந்த அதிகாரம் உனக்குள்ள இருக்கிறது எங்க தெரிஞ்சிருமோ அதனால் மறிச்சுட்டு நம்மளுக்குள்ள இந்த கவலைகளும், இந்த வேதனைகளும், இந்த வியாதிகளும், இந்த போராட்டங்களும் உள்ள வச்சு ஒரு மன அழுத்தத்தை கொண்டு வந்து நம்மளை லாக் பண்றான். ஆனா அதிகாரம் நமக்குள்ள இருக்கிறது என்னைக்கு நம்மளுக்கு தெரிய வருதோ அன்னைக்கு தாங்க பிசாசை நீங்க எதிர்த்து நிற்க முடியும். நான் சொல்றேங்க, இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களுக்குள்ள அந்த அதிகாரம் இருக்குது. என்னைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டோமோ, நமக்காக நம் பாவங்களெல்லாம் சுமந்தவர், எனக்காக மரித்தவர் அறிக்கை செய்தீங்களா, அந்த நாளில் ஆவியானவர் உள்ள வந்துட்டார். அவரோட அபிஷேகம் உள்ள வைக்கப்பட்டு இருக்குது, அதிகாரமும் உள்ள இருக்குது. நீங்க சொல்லி பாருங்க, எனக்குள்ள கர்த்தரோட அபிஷேகம் இருக்குது, என்னை விட்டு போன்னு சொல்லி பாருங்க, அப்படியேப்பட்ட ஆவிங்களை உங்களை விட்டு வெளியே போவான். பிசாசு ஒரு 3 காரியத்தை உங்களுக்குள்ள பார்க்கறான். 1, அபிஷேகம் உள்ள இருக்குதா, 2வது அதிகாரம் உள்ள இருக்குதா, 3வது அபிஷேகம் உண்மையாவே நீ கரெக்டா வேலை செய்யறியா இல்ல தவறா பயன்படுத்துறியா. இந்த 3 விஷயத்தை தான் சாத்தான் பார்க்கறான். அதனாலதான் கர்த்தரோட விருப்பம் என்னன்னா, நான் எல்லாருக்குள்ளயும் அபிஷேகம் வைக்கணும்ன்றாரு. ஏன் ஆண்டவர் எல்லாருக்குள்ளயும் அபிஷேகம் வைக்கணும்னா, ஏன்னா மனுஷன் குலத்தான் அந்த பாத்திரம் இருக்குதுன்றார் ஆண்டவர். அதனால தான் எபேசியர் 6:12 சொல்லுது, த ஹை லெவல் ஆஃப் டீமோன்ஸ், டாப் லெவல் இருக்கிற அசுத்தாவிங்க இதை எதை பார்த்து பயப்படும்னா, நமக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை பார்த்து தான் பயப்படும். உங்க ஃபாஸ்டிங்னாலையும் நீங்க எடுக்கிற உபவாச ஜபத்தினாலாம் இவன் பயப்பட மாட்டான். இவன் அபிஷேகம் உள்ள இருந்தா அவன் பயந்து ஓடுவான். அதனால தான் இந்த அபிஷேகம் யாருக்குள்ள இருக்குதுன்னா, சில ஊழியக்காரங்களுக்குள்ளதான் தேவன் வச்சிருக்கிறாரு. ஏன்னா இந்த ஸ்டப்பன் ஸ்பிரிட் பார்த்துக்கிறீங்களா, பிடிவாத ஆவி, நான் போக மாட்டேன், நீ என்ன சொன்னாலும் நான் போக மாட்டேன், இவங்களை விட்டு நான் போக மாட்டேன். இப்படிப்பட்ட ஆவிகளெல்லாம் யாருக்கு பயப்படுவோம்னா, அபிஷேகம் உள்ளவர்களை பார்த்தா தான் அந்த ஆவி பயப்படுவான். அதனால தான் எக்ஸாம்பிள் பவுல் எடுத்துங்க, வார்த்தை யூஸ் பண்ணல, கர்ச்சீஃப் யூஸ் பண்ணாரு. ஏன்னா அபிஷேகம் உள்ள இருந்துச்சு. கர்ச்சீஃப் பார்த்ததுனே பிசாசு ஓட ஆரம்பிச்சிட்டான். அடுத்து பேதர் எடுத்துங்க, பேதர் நடந்து போகும்போது நிழல் தொட்டாலே போதும் எல்லாருமே சுகமாகறாங்க, பிசாஸ் பிடியிலிருந்து விடுதலை ஆகுறாங்க. சரிங்க, இப்போ எனக்குள்ள அபிஷேகம் இருக்குது, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், ஓகே. அதிகாரம் வேணுமே, இந்த அதிகாரம் எங்க தான் இருக்குன்னா அபிஷேகத்துக்குள்ளதான் இருக்குது. இப்போ உங்களுக்குள்ள அதிகாரம் இருக்குதா இல்லையான்னு நான் சொல்றேன், கேளுங்க. யாராவது ஒருத்தர் செத்து போயிடலாம் அந்த சிந்தனையோடு இருக்கிறாங்கன்னு வச்சுங்க, நீங்க திடீர்னு அந்த நபர் மேல கையை வச்சு ஜெபம் பண்ணுவீங்க. திடீர்னு பிசாசு அவங்களுக்குள்ள இருந்து பேசி அதுக்கப்புறம் வெளியே போறான்னா அது அதிகாரம். உங்களுக்குள்ள அபிஷேகம் இருக்குது, அதிகாரம் இருக்குது. இப்படி வச்சுதான் நீங்க கண்டுபிடிக்க முடியும். சரிங்க, இப்போ உங்களுக்கு அபிஷேகம் வேணும். அபிஷேகம் கர்த்தர் உங்களை பாத்திரத்துல வைக்கணும்னு விரும்புறார். பட் சில பேர் அது அசட்டை பண்றவங்களும் இருக்கிறாங்க. அதனால தான் கர்த்தர் சில ஊழியக்காரங்களுக்குள்ள அந்த அபிஷேகம் வச்சிருக்கிறார். அந்த அபிஷேகம் நீங்க விரும்பும் போது இந்த ஊழியக்காரங்க மூலியமா உங்களுக்கு ஒரு இம்பார்டேஷன், உங்க தலையில கை வச்சு ஜெபிக்கும் போது எங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் அது உங்களுக்குள்ள புறப்பட்டு வரும், அது ரெட்டிப்பாய் மாறும். அதுக்கு பேர் தான் இம்பார்டேஷன். இப்போ நல்லா கவனிங்க, எலியாவும் எலிஷாவும் வேதத்துல எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை இது. எலியா கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர், ஆனால் கர்த்தர் இடத்துல டைரக்டா காலிங், அதனால டைரக்ட் காலிங்னால அபிஷேகம் டைரக்டா உள்ள வச்சாரு. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, எலியா, என்னுடைய இன்னொரு மகன் இருக்கிற எலிஷா, நீ போயிட்டு உன்னுடைய சால்வை எடுத்து அவன் மேலே போட்டு அவன் அபிஷேகம் செய்யணும். அதே போல் எலியா நேராக போறாரு, அந்த சால்வை எடுத்து எலிஷா மேலே போடுறாரு.
இப்போ எலியாக்குள்ள இருக்கிற அபிஷேகம் இப்போ எலிஷாக்குள்ள போகுது, அது ரெட்டிப்பாக மாறுது அந்த அபிஷேகம் சொல்லப்படுது. அதனால தான் இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, 10 ஊழியக்காரர்கிட்ட போய் நம்ம இம்பார்ட்டேஷன் வாங்கி வந்துடலாம், அவருக்குள்ள இருக்கிற அபிஷேகம் நம்மளுக்கு வந்துச்சுன்னா ரெட்டிப்பாய் மாறிடும், நம்ம கர்த்தரோட ஊழியத்தை செய்யலாம்னு நினைக்கிறீங்க. யாராவது ஒரு ஊழியக்காரர் உங்களுக்காக வச்சிருப்பார், அந்த ஊழியக்கார மூலியமா தான் கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு இம்பார்ட்டேஷன் அபிஷேகம் உங்களுக்குள்ள செய்வார். அதனால தான் சங்கீதம் 133 சொல்லுது, அபிஷேகங்களை நிரம்பி வழிகிறதா இருக்குதுன்ட்டு வேதம் சொல்லுது. இப்போ கவனிங்க, ஒரு அபிஷேகம் வேணும், எனக்கு இம்பார்ட்டேஷன் வேணும், ஏன்னா எனக்குள்ள அபிஷேகம் இல்லை, என் குடும்பத்தில் இவ்வளோ கவலைகளும் இவ்வளோ வேதனைகளும், வியாதிப்பட்டு இருக்கிறோம், நாங்கள் இன்னும் வெறுமையாக இருக்கிறோம், நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறோம், எங்களுக்கு எந்த சமாதானமே இல்லை, அப்போது இதெல்லாம் நாங்கள் உபவாசம் எடுத்தால் ஏன் எங்களுக்கு கிடைக்கல, நாங்கள் ஜெபம் பண்ணாலும் எங்களுக்கு ஏன் விடுதலை ஆகலை, இதுக்கு காரணம் என்னன்னா உங்களுக்குள்ள என்ன இல்லை, அபிஷேகம் இல்லை. இந்த அபிஷேகம் உங்களுக்கு வேணும்னா யாராவது ஒரு ஊழியக்கார் உங்களுக்காக நியமிச்சிருப்பார். அந்த ஊழியக்கார் உங்க மேல தலைமையில கை வைத்து ஜெபிக்கும் போது அந்த அபிஷேகத்தை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அபிஷேகத்துக்குள்ள தாங்க அதிகாரம் மறைஞ்சு இருக்குது. அதிகாரப்பூர்வமா நீங்க நடக்க முடியும், அதிகாரப்பூர்வமா நீங்க கட்டளையிட முடியும். உங்க ஜபத்துல நீ சொல்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் அபிஷேகத்தால் அது செயல்பட ஆரம்பிச்சிடும். அதனால்தான் அபிஷேகம், இந்த அபிஷேகம் உங்களுக்கு வேணும், அதுக்கு பேர் தான் இம்பார்ட்டேஷன். இது வேணும் உங்களுக்கு அப்படின்னா அதுக்கு சில திறவுகோல் இருக்குது, கீ. அது எப்படி பெற்றுக்கொள்கிறதுனா, எலியா நேரா போறாரு, எலிஷாவை தேடின்னு போறாரு. ஆண்டவர் சொல்லிட்டாரு, எலியா நீ போய் எலிஷாவை கூப்பிட்டின்னு வா ஊழியத்துக்காகன்னு. போனாக்கா அங்கே அப்பாவுடைய எருமை மாடுங்களை வச்சுங்க, விவசாய பண்டங்கள்லாம் அந்த ஏர் ஓட்டுவாங்க இல்லையா, அந்த மாடுங்களை வச்சுன்னு இருக்கிறாரு. இப்போ திடீர்னு எலியா போயிட்டு அவர் ஏர் ஓட்டின்னு இருக்கிறார், அவர் கூப்பிட்டு திடீர்னு சால்வை போட்டு கர்த்தர் உன்னை ஊழியத்துக்கு அழைக்கிறாரு சொன்னதுனுமே அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, எலிஷாவுக்கு ஒன்றும் முடியல. நான் சாதாரணமான ஒரு ஆள், என்னை தேடி வந்து அந்த சால்வை என் மேலே போட்டிங்களே, சரி இருங்க நான் போயிட்டு என் அப்பா அம்மாவை முத்தமிட்டு நான் வரேன்னு சொல்லும்போது எலியா கோவம் வந்துச்சு, நீ அப்படியே போயிடுனாரு. இல்லை இல்லை இல்லை, எனக்கு அப்பா அம்மா கூட நான் பார்க்க போல, எனக்கு கர்த்தர் முக்கியம், கர்த்தர் உன் கூட தான் இருக்கிறார், அதனால் நான் உன்னை பின்பற்றி வர சொல்லி எலிஷா நேரம் எலியாவை பின்பற்றி வந்தார். அதனால தான் எலியாக்குள்ள இருக்கிற அபிஷேகம், அந்த இம்பார்ட்டேஷனு அவருக்குள்ளே போச்சு எலிஷாக்குள்ள. இப்போ கர்த்தருடைய ஊழியக்காருக்கு, ஏன்னா நீங்கள் உண்மையான ஊழியக்காருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது அந்த ஊழியக்காருக்குள்ள கர்த்தர் இருக்கிறாரா அப்படின்னு தெரிஞ்சதுமே அந்த ஊழியக்காருக்காக நீங்கள் வேலை செய்யும் போது நிச்சயமா அந்த ஊழியக்காருக்குள்ளேருந்து அந்த அபிஷேகம் உங்களுக்கு இம்பார்ட்டேஷன் அது அப்படியே உங்களுக்கு பாஸ் ஆகும். அப்போ நீங்க ரெட்டிப்பான அபிஷேகத்தை பெறலாம். இது ஒரு கீ. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள், லாசரஸோட சகோதரி மரியாள் சொல்லப்பட்டிருக்குது. ஒரு நாள் ரொம்ப வெளியேறப்பட்ட தையல் எடுத்துன்னு வந்து இயேசுவின் பாதத்துல, நம்ம அப்பாவுடைய பாதத்தில் ஓடிச்சு அவருடைய தலை மயிரால தொடிக்கும் போது, அப்போ இயேசுவோடைய ஊழியத்துல, இயேசுவோட அபிஷேகத்துல இவ ஒரு பார்ட்டா எடுத்ததுனால அந்த அபிஷேகம் அந்த மரியாளுக்குள்ள கடந்து போச்சு. அப்போ பாருங்க, ஒரு ஊழியக்காருக்கு நீங்க சேவை செய்யும் போது, ஏன்னா ஊழியக்காரங்க சேவை செய்யணும்னா எப்படி சொல்லுங்க கேளுங்க. இப்போ நான் வந்து யாருடைய ராஜ்யத்தை கட்டணும், யாரோட ஊழியத்தை செய்யணும்னா கர்த்தருடைய ஊழியம். அப்போ நான் செய்யறது உண்மையான கர்த்தரோட ஊழியமா இருந்தா நீங்க எனக்கு செய்யும் போது எனக்கு கொடுத்த அபிஷேகம் உங்களுக்குள்ள ஒரு இம்பார்ட்டேஷன் அது மாறும். அப்போ உங்களுக்குள்ள அந்த ரெட்டிப்பான அபிஷேகம் அது உண்டாகும். அதனால்தான் இன்னொரு ஒரு கீ, அடுத்த ஒரு திறவுகோல், இந்த இம்பார்ட்டேஷன் எப்படி பெற்றுக்கொள்கிறது, ஊழியக்காருக்குள்ள இருக்கிற அபிஷேகம் எப்படி நான் வாங்குறது அப்படின்னா, நீங்க ஊழியத்துக்காக நீங்க விதைக்கும் போது அப்படின்னா இந்த தசமாகம், இந்த ஆஃபரிங் இதெல்லாம் தரீங்க இல்லையா, காணிக்கலாம், அப்படி கொடுக்கும்போது நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, நான் கொடுக்கறதுனால தான் சபைக்கு ஹெல்ப் ஆகுது, நான் கொடுக்கறதுனால தான் ஊழியக்கார் குடும்பத்துக்கு ஹெல்ப் ஆகுது. கிடையாதுங்க. நீங்க கர்த்தருக்குன்னு கொடுக்கும்போது, அப்போ ஒரு ஊழியத்துல நீங்க கர்த்தருக்குன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய காணிக்கை, உங்களுடைய தசமம் என்ன ஆகுதுன்னா அது இம்பார்ட்டேஷனா மாறுது. அப்போ ஊழியக்காருக்குள்ள இருக்கிற அபிஷேகம் அது உங்களுக்குள்ள வருது. அப்போ அந்த ரெட்டிப்பான அபிஷேகத்தை இன்னொரு வழியில நீங்க இப்படித்தான் பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ அதனால்தான் கலாத்தியர் 6:7 சொல்லுது, விதைத்தா நீங்க எதை விதைக்கிறீங்களோ அது அறுப்பீர், அதுதான் அறுப்பீங்க, அதுதான் வேதம் சொல்லுது. இப்போ வறண்ட பூமியில போயிட்டு விதை போட்டு எனக்கு இன்னும் வளரலனாக்கா என்ன அர்த்தம், அதுக்குள்ள தண்ணீர் இல்லை. அதே நல்ல நிலத்துல நீங்க விதைச்சிங்கன்னா அதுக்குள்ள நீங்க அறுவடை செய்ய முடியும். இன்னைக்கு என்ன நினைக்கிறீங்கன்னா, எனக்கு சில பேர் சொல்லுவாங்க, ஒரு சாட்சி சொன்ன கேளுங்க, நான் ஜீசஸ் கால்ஸ்
அந்த மாதிரி பெரிய பெரிய ஊழியத்துக்கு நான் வெளியே நான் ஆஃபரிங் அனுப்புகிறேன், பெரிய பெரிய அமௌண்ட் அனுப்புகிறேன். அப்போ ஒரு வீட்டில் நான் ப்ரேயருக்கு போயின்னுக்கிறேன். அந்த அம்மா சொல்கிறாங்க, நாங்கள் மாதம் நாங்கள் பெரிய பெரிய அமௌண்ட் அனுப்புவோம் பெரிய பெரிய இடத்துல. அப்போது அந்த வீட்டுக்குள்ளே ஒருத்தருக்கு பிசாசு பிடிச்சிருந்துச்சி. அப்போ நான் என்ன சொல்லிட்டு வந்தேன்னா, நான் ஓட்டல, நீங்கள் யாருக்கு அனுப்புகிறீங்களோ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி வர வச்சு நீங்கள் கிளியர் பண்ணிங்க சொல்லிட்டேன். அப்போ அவங்களுக்கு கோவம் வந்துருச்சு. நான் சொன்னேன், நாங்கள் லோக்கலில் இருக்கிற இத்தனை ஊழியக்காரங்க, இவ்வளோ ஊழியக்காரங்களை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறார். நீங்கள் நல்ல நிலத்தில் போடணும். ஏன்னா ஒரு ஊழியக்காரர் ராத்திரியில் ஏதோ ஒன்று ஆகுது, யார் வருவாங்க? லோக்கலில் இருக்கிற ஊழியக்காரங்க தான். அவங்கள நீ கனப்படுத்தாமல் அங்கே இருக்கிற ஊழியக்காரர் கனப்படுத்தினா பிரயோஜனம். வறண்ட பூமியில் நீங்கள் போட்ட விதை அது வளராது, அது நல்ல நிலத்தில் போட்டால் அது வளரும். அதனால தான் உங்களுக்காக லோக்கலில் சில ஊழியக்காரங்க சேவை செய்கிறாங்களா, உங்களுக்காக ஓடி வராங்களா, அவங்கள கனப்படுத்துங்க. உங்களுக்கு ஆபத்து வரும்போது கர்த்தர் அப்படியேப்பட்ட ஊழியக்காரங்களை அனுப்புகிறாரு. அந்த ஊழியக்காரங்களுக்கு நீங்கள் விதை போடுறதுனால அந்த ஊழியக்காரங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அபிஷேகம் உங்களுக்கு இம்பாக்டேஷனாக வருது, அது ரெட்டிப்பாய் மாறுது. அதனால தான் வர்ற அப்படியேப்பட்ட ஊழியக்காரங்களை என்ன செய்யணும், நீங்கள் கனம் பண்ணணும்னு இருக்குது. அதனால தான் ஏன் டைட்ஸ் நீங்கள் கொடுக்கணும், 10ல் 1 பங்கு ஏன் கொடுக்கணும்? யுவர் சாக்ரிஃபைஸ் டு காட். நீங்கள் கர்த்தருக்கு ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி பாருங்கள். 5 விதமான ஊழியம், த 5-fold மினிஸ்ட்ரி. 5 விதமான ஊழியத்திலையும் 5 விதமான ஊழியத்தில் கர்த்தருடைய அபிஷேகம் இருக்குது. ஆனால் அபிஷேகம் வித்தியாசமாக செயல்படுது. இப்போ முதலாவது பார்த்தீங்கன்னா ஊழியம் அப்போஸ்தலர் ஊழியம். கிரேக்கரில் என்ன சொல்லுவாங்க, அப்போஸ்தலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வெறும் பிரசங்கம் பண்ணுறதோ, பிசாசு ஓட்டுறதோ, நிறைய பேர் சுகமாக்குறதோ, மரித்தவர்களை உயிரோடு எழுப்புறதோ அதுக்காக மட்டும் இல்லை. அவங்க கர்த்தருடைய வல்லமையை வெளியே காட்டுவாங்க, மேனிஃபெஸ்ட் பண்ணி காட்டுவாங்க. அப்படியேப்பட்ட ஒரு வல்லமையான ஊழியத்தை தான் அப்போஸ்தலர் ஊழியம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க ஊழியத்தை தொடங்குற எல்லா இடத்துலையும் பெரிய எழுப்புதல் நடக்கும், ரிவைவல் நடக்கும். இன்னைக்கு நிறைய பேர் அங்கங்கே நான் ரிவைவல் மீட்டிங் வச்சிருக்கிறேன், எழுப்புதல் கூட்டம் வச்சிருக்கிறேன். எங்கே எழுப்புதல் நடக்குது? காரணம் ஏன் எழுப்புதல் நடக்கலன்னா, கர்த்தருடைய அபிஷேகம் அவர்களுக்குள்ள இல்லை. ஆனால் உண்மையான அப்போஸ்தலருக்குள்ள கர்த்தருடைய அபிஷேகம் வைக்கப்பட்டதுனால அவங்க பண்ற ஊழியத்துல அங்கே போய் எந்த இடத்துல நின்னாலும் அந்த இடத்துல பெரிய எழுப்புதல் நடக்குது. அதனால தான் 12 சீஷர்கள் ஆண்டவர் தேர்ந்தெடுத்தாரு. கடைசியாக அவங்களை என்னன்னு கூப்பிட்டாரு? 12 அப்போஸ்தலர்னு கூப்பிட்டாரு. ஏன் அப்போஸ்தலர் ஆண்டவர் கூப்பிட்றாருன்னா, அவங்களுக்கு டைரக்ட் காலிங்கு, பரலோகத்திலிருந்து டைரக்டாக அவங்கள ஊழியத்துக்கு தேவன் நியமிச்சிருக்கிறார். அப்போது அப்படிப்பட்ட ஊழியக்காரங்களுக்குள்ள தான் இப்படிப்பட்ட காரியங்களை எழுப்புதல்களை கொண்டு வர முடியும், வல்லமையை காட்ட முடியும். கர்த்தர் எப்படிப்பட்டவர், அவர் இன்னும் மேய்ப்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் எப்படிப்பட்டவர், நிறைய காரியங்களை நம்மளால் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தீர்க்க தரிசனம், ப்ராப்பர்ட்டிக் அனாயிண்டிங், 2வது ஊழியம். இந்த ஊழியத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கர்த்தரிடத்திலிருந்து வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு ஜனங்களுக்கு அறிவிப்பாங்க. ஜனங்க அந்த வார்த்தை கேட்கும் போது என்ன நடக்கும் தெரியுங்களா? ஒரு உற்சாகம் உண்டாகும், அவங்களை எடிஃபை பண்ணுவார் ஆண்டவர். அதனால தான் இந்த தீர்க்கதரிசன ஊழியம் ரொம்ப வல்லமையானது. இது கூட ஏன்னா இப்போ எல்லாருக்குள்ளே என்ன இருக்குது? வரங்கள் இருக்குது. ஏன்னா சயின்ஸ் சொல்லுது, எல்லா குழந்தைங்களும் பிறக்கும்போது ஒரு வரத்தோடு தான் பிறக்குது அப்படின்னு சொல்லுது. அதே போல தாங்க நீங்கள் கர்த்தருக்குள்ள பிறந்திருக்கிறீங்க. கல்வாரி சிலுவையிலிருந்து உங்களை பெற்றெடுத்த தேவன் ஒரு வரத்தோடு தான் கர்த்தர் உங்களை பெற்றெடுத்திருக்கிறாரு. அந்த வரம் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகணும்னா தீர்க்கதரிசி ஊழியக்காரங்களுக்குள்ள நீங்கள் கை வச்சு அவங்க ஜெபிக்கும் போது உங்களுக்குள்ள இருக்கிற வரம் அது என்ன ஆகிடும்? ஆக்டிவேட் ஆகிடும். உங்களுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு வரங்களும் உங்களுக்கு தெரியல, ஆனால் உண்மையாகவே எல்லாருக்குள்ளேயும் அந்த வரங்களை தேவன் வச்சிருக்கிறாரு. அதனால தான் இப்படிப்பட்ட ஊழியக்காரங்க தீர்க்க தரிசனம் மாத்திரம் உரைக்கிறவங்க இல்லை, அவங்க ஜனங்களுக்கு வார்த்தைகளை விதைக்கிறவங்களா இருக்கிறாங்க. 3வது எவாஞ்சலிஸ்ட் அனாயிண்டிங், சுவிசேஷ ஊழியம். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உடைந்து இருக்கிறவங்களும், காணாமல் போனவங்களும், கர்த்தரை விட்டு பின்வாங்கினவங்களும், இவங்களுக்குள்ள ஒரு அபிஷேகம் இருக்கும். இந்த சுவிசேஷ ஊழியம் செய்கிறவங்க அந்த அபிஷேகத்தில் அவங்க பிரசங்கம் பண்ண தொடங்கினாங்கனாக்கா உடனே அவங்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க, கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ளே வர ஆரம்பிச்சிருவாங்க. இந்த எவாஞ்சலிஸ்ட் ஊழியம் செய்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கர்த்தருடைய சபைகளை கொண்டு போய் சேர்த்துருவாங்க ஜனங்களை. ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு சேஃபாக இருக்கும்னு சொல்லிட்டு. அதே போல் 4வது பாஸ்டர், மேய்ப்பரோட ஊழியம். இந்த பாஸ்டர் ஊழியம் என்னன்னா, சபைகளை நடத்தும் போது சில பாஸ்டருங்க ஜனங்களுக்குள்ள இருக்கிற சில பர்சனல் இஷ்யூ, சில போராட்டம், இல்லை அவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுக்கணும்னா அவங்கள லீட் பண்ணுறதுக்காக அந்த அபிஷேகம் பாஸ்டருங்களுக்குள்ள தேவன் வச்சிருக்கிறாராம். அப்போது கடைசியானது நீங்கள் பார்த்தீங்கன்னா டீச்சர், போதகர். இந்த ஊழியத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பவர்ஃபுல் இது கூட சொல்லலாம். ஏன்னா கர்த்தருடைய சத்தத்தை எப்படி கேட்கறது,
கர்த்தரோட தரிசனங்களை எப்படி பார்க்கறது, பரலோகத்தில் என்ன இருக்கிறது எப்படி பார்க்கறது, ஏஞ்சலுங்களை எப்படி பார்க்கறது, இதெல்லாம் வந்து இந்த ஊழியக்காரங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் அவங்க அதெல்லாம் கற்றுக் கொடுப்பாங்களாம். அப்போ அபிஷேகம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமா இருக்குது இனி இருக்கிற காலகட்டத்தில். அதனால தாங்க உங்களுக்கு இம்பார்ட்டேஷன் வேணுமா, இந்த 5 விதமான ஊழியக்காரங்க இருக்கிறாங்க இல்லையா, அப்போஸ்தலர் இருக்கிறாங்க, தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க, சுவிசேஷ சொல்றவங்க இருக்கிறாங்க, பாஸ்டருங்க இருக்கிறாங்க, டீச்சருங்க இருக்கிறாங்க. இதில் யார்கிட்ட தான் நம்ம இம்பார்ட்டேஷன் பெற்றுக்கொள்கிறதுனா அப்போஸ்தலர்கிட்ட தான் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு அப்போஸ்தலர் ஊழியக்காரங்க 5 விதமான ஊழியத்தையும் அவங்களால செய்ய முடியும். அதே போல ஒரு தீர்க்கதரிசன ஊழியத்தை செய்யறவங்க 5 விதமான ஊழியத்தை அவங்களால செய்ய முடியும். இந்த மாதிரி அவங்க ஊழியக்காரங்க கர்த்தர் இடத்துல டைரக்டா காலிங்னால அவங்க யார் மேலாம் கை வச்சு ஜெபிக்கிறாங்களோ அவங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் அவங்களுக்குள்ள போனதுமே அது ரெட்டிப்பாய் மாறுது. அவங்க உபவாசம் எடுக்கிறாங்களோ இல்லையோ, அவங்க ஜெபிக்கிறாங்களோ இல்லையோ, அவங்க நினைக்கும் போது இந்த ஸ்பிரிட் எங்களை விட்டு போட்டு நினைக்கும் போது அந்த ஸ்பிரிட் வெளியே போகுது. ஏன்னா உங்களை ஆட்டி படித்து கொண்டு இருக்கிற இந்த கவலைகளும் வேதனைகளும் மன அழுத்தங்களும் வியாதிகளும் வறுமைகளும் கஷ்டங்களும் கண்ணீருங்களும் வேதனைகளும் எல்லா சஞ்சலங்களும் இவங்களை ஆட்டி படிக்கிறது இன்ன வரைக்கும் அது ஏன் போகாது இருக்குதுன்னா இதெல்லாம் ஒரு ஹை லெவல்ல இருக்கிற டீமோன்ஸ். இது யாருக்கு பயப்படுவான்னா அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களுக்கு மட்டும் தான் பயப்படுவான். ஒருவேளை அபிஷேகம் உங்களுக்குள்ள இல்லையா, இதே மூலியமா இந்த வீடியோ மூலியமா நான் உங்களுக்கு இம்பார்ட்டேஷன் ரிலீஸ் பண்றேன். அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள உண்டாகட்டுங்க. இப்போது அந்த இம்பார்ட்டேஷன் இப்பவே நீங்க பெற்றுக்கொள்ளுங்க, ரிசீவ் பண்ணீங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால 7 வாட்டி ஐ ரிசீவ்னு சொல்லி பாருங்க. இப்பவே அந்த இம்பார்ட்டேஷன் உங்க மேல வரும். கர்த்தர் உங்களையும் எடுத்து பயன்படுத்துவார். அந்த மன அழுத்தத்தில் இருக்கிற நீங்களும் விடுதலை ஆவீங்க, நீங்க மற்றவங்களும் விடுதலை ஆக்குவீங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.